அனைவருக்கும் வணக்கம். இன்று 11வது நாளாக அருணகிரியார் அருளிச் செய்த அற்புதமான திருப்புகழ். இந்த திருப்புகழானது திருவண்ணாமலையில் பாடி அருளிய பாடல். அதல சேட நாராட அகிலமேரு மீதாட அபினகாலிதானாட அகலோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணிதானாட மலரில் வேத நாராட மரபு வானுலோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேதமோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத புவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுடதேவ மாராஜன் உலமுமாட வாழ்தேவ பெருமாளே மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் மயிலுமாடி நீ ஆடி வரவேணும். இந்த திருப்புகழ் திருவண்ணாமலையில பாடிய திருப்புகழ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சம்பந்தாண்டான் அருணகிரியார் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக அவரை வாதுக்கு அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது மன்னரிடத்திலே ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார். நான் காளி உபாசகன், நான் காளியை வரவழைத்து காட்டுகிறேன், இவர் முருகப்பெருமானை வரவழைத்து காட்ட வேண்டும், இதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதுக்கு அழைக்கிறார். அருணகிரியாரும் முருகப்பெருமானின் கட்டளை அதுவாயின் நானும் இதை செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு இந்த போட்டியிலே கலந்து கொள்கிறார். இருவருக்கும் வாதம் தொடங்குகிறது. அருணகிரியாரும் சம்பந்தாண்டாரும் அவரவர் வணங்கக்கூடிய தெய்வங்களை வரவழைத்து காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த போட்டியின் நிபந்தனை. இப்ப சம்பந்தாண்டான் காளியை வரவழைக்கிறான். காளி உபாசகன், காளியை குறித்து உபாசகம் செய்கிறான். இப்ப சம்பந்தாண்டான் அழைத்த உடனே காளி வர வேண்டும். காரணம், காளிக்குரிய உபாசனை செய்தால் காளி அந்த மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு வந்துதான் ஆக வேண்டும். ஆனால் காளியோ சம்பந்தாண்டானுக்கு மட்டும்தான் காட்சி கொடுக்கிறாள், ஏனைய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கல, அங்கிருந்த மக்களுக்கு காட்சி கொடுக்கல. இப்ப சம்பந்தாண்டானுக்கு பெரும் ஏமாற்றம். இப்போ காளிக்கு ஏவல் விடுகிறான், நீ மத்தவங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, முருகப்பெருமான் இங்கே வரக்கூடாது, அதற்கு நீ வழிவகை செய்ய வேண்டும் என்று ஏவல் விடுகிறான். இப்ப அம்பாள் என்ன செய்யறா, முருகப்பெருமானை தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொள்கிறார். இப்போது அருணகிரியார் முருகப்பெருமானை வர வைத்து காட்ட வேண்டும், இதுதான் நிபந்தனை. இப்ப அருணகிரியார் பாட ஆரம்பிக்கிறார், முருகப்பெருமான் வரவில்லை. இப்ப தன்னுடைய நிஷ்டையிலே இங்கு என்ன நடக்கிறது என்று கண்ட அருணகிரியார் பராசக்தியின் மடியிலே அந்த பரமனின் புதல்வன் அமர்ந்திருக்கும் அந்த அற்புத காட்சியை பார்க்கிறார். அருணகிரியாருக்கு புரிந்து விட்டது. அம்பாளை குறித்து தேவேந்திர சங்க வகுப்பு பாடுகிறார். இந்த தேவேந்திர சங்க வகுப்பானது மணி மந்திர ஔஷதத்தில் மந்திரம் போன்றது என்று ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள், வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள், அதே போல ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கு தெரியும், சாம்பவி முத்திரை என்பது மிகவும் போற்றுதலுக்குரிய முத்திரை. அந்த சாம்பவி முத்திரையானது இந்த தேவேந்திர சங்க வகுப்பிலே மறைமுகமாக உள்ளது என்றும் சொல்லியிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட தேவேந்திர சங்க வகுப்பை பாடி அருளுகிறார் அருணகிரியார். தரணியில் அரணிய முரநிற நீயனுடல் தன்னை நக நுதிக்கொடு சாடோங்கு நெடும் கிரியோடேந்து பயங்கரி தமருக பரிபுற ஒலிக்கொடு நடனவில் சரணிய சதுர்மறை தாளாம் தர அம்பிகை வேதாந்த பரம்பரை சரிவலை விரிசடை எரிபுரை வடிவினல் சததல முகுலித்த தாமாங்குசம் என்றிரு தாளாம் தர அம்பிகை தருபதி சுரரோடு சருவிய அசுரர்கள் தடமணி முடிப்பொடி தானாம் வடி செங்கையில் வாங்கிய சங்கரி என்று தேவேந்திர சங்க வகுப்பு பாடுகிறார். இப்ப அம்பாள் அப்படியே மனமுருகி நெகிழ்ந்து காட்சி கொடுக்கிறார். இப்ப முருகப்பெருமான் வரணும். இப்ப அம்பாள் மகிழ்ந்தாகிவிட்டது, முருகப்பெருமான் வரணும். இப்ப முருகப்பெருமான் வரணும் அப்படின்னா முருகனுக்குரிய அற்புதமான அந்த மயிலை அங்கே வைத்து பாடுகிறார் அருணகிரி. இப்ப மயில் வாகனன், அதனால அந்த வாகனத்தை தயார்படுத்துகிறார். அப்போதுதான் மயில் விருத்தம் பாடுகிறார். சந்தான புஷ்ப பரிமள கிண்கிணி முக சரணயுகல அமிர்த பிரப சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்தியப்பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகட கபோல திரையம்பக விநாயகர் முதல் சிவனை வலம் வரும் வகையில் உலகடைய நொடியில் வரும் சித்திரக்கலாபமயிலாம் மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திக வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசலன் புலிசாயுதத்து இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் அருள்பூர் இமயக்கிரி குமரி மகள் ஏறு நீலக்கிரீவ ரத்ன கலாப மயிலா அப்படின்னு சொல்லி மயில் விருத்தம் பாட ஆரம்பிக்கிறார். இப்ப மயில் ரெடி ஆயிடுச்சு.
மயில் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மயில் ஆடுனா முருகன் வந்துதானே ஆகணும். இப்ப மயில் மேல முருகன் ஏறி வர அந்த காட்சியை அருணகிரியார் வகைப்படுத்துறார். அப்படி முருகன் ஆடி வரானாமா, முருகன் ஆடி வரும்போது யாரெல்லாம் ஆடுறாங்கன்னு அருணகிரியார் வரிசைப்படுத்துறார். ஆதிசேஷன் ஆடுறார், மேருமலை ஆடுது, அந்த ஆதிசிவன் ஆடுகிறார், பராசக்தி ஆடுறா, கலைவாணி, பிரம்மா, விஷ்ணு, மகாலட்சுமி, தேவர்கள், மதி அதாவது நிலவு, பூதகணங்கள் எல்லாரும் ஆடுறாங்களாம். அப்படி எல்லாரும் ஆடி வர முருகா நீ மயில் மீது ஆடி வா அப்படின்னு சொல்லி முருகனை அழைக்கும் பாடல் தான் சேடன் ஆராட அகிலமேரு மீதாட அபினகாலி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருகு வானுல் ஓராட மதியாட வனஜமாமி ஆராட நெடிய மாமன் ஆராட மயிலுமாடி நீ ஆடி வரவேணும் அப்படின்னு சொல்லி முருகனை வர வைக்கிறார். அடுத்த வரியில சொல்றார், மகாபாரதத்தை சொல்றார் இங்க. கதவிடாத தோல்வீமன் எதிர்கொள்வாளி யாழ் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக அப்படிங்கிறார். பீமன் அன்று மகாபாரத யுத்த களத்திலே கதையை எடுத்து போர் செய்த அந்த காட்சியை இங்கே வைக்கிறார். அவர் அனுமனின் வரம் பெற்றவர். பீமனுக்கு அனுமனின் வரம் இருந்தது. அந்த செய்தியை இங்கே சொல்றார். கதைவிடாத தோல்வீமன் எதிர்கொள்வாளி யாழ் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக அப்படின்னு. அடுத்து சொல்றார், விஜயனை பத்தி சொல்றார். அதாவது அர்ஜுனனை பற்றி பேசுகிறார். கதறுகாலி போய் மீள விஜயநேரு தேர் மீது கனகவேத மோடூதி அலைமோதும் அப்படிங்கிறார். அதாவது பாஞ்சஜன்ய சங்கு, கிருஷ்ண பரமாத்மா போரிலே சக்கராயுதத்தை ஏந்தவில்லை, அதாவது போர் செய்யவில்லை. ஆயுதம் ஏந்தி போர் புரிய மாட்டேன் என்று வாக்களிக்கிறார் பலராமருக்கு. அதன் காரணமாக அவர் ஆயுதத்தை ஏந்தவில்லை. ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவிடம் இருந்து அந்த பாஞ்சஜன்ய சங்கு அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வருகிறார், பார்த்த சாரதியாக வருகிறார் கிருஷ்ணன். பாஞ்சஜன்யம் என்கிற அந்த சங்கினை கொண்டு ஊதும் போதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான கௌரவ வீரர்கள் மடிந்தார்கள் அப்படிங்கிறது மகாபாரத செய்தி. அதை இங்கே அருணகிரியார் வைத்து பாடுகிறார். உததி மீதி லேசாயும் உலகமூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே அப்படிங்கிறார். அதாவது திருமால் பாம்பின் படுக்கையில் இருக்கக்கூடிய திருமாலாக உததி மீதி லேசாயும் உலகமூடு சீர்பாத அப்படிங்கிறார். திருமாலுடைய அத்தனை அவதாரங்களையும் அருணகிரி பேசுகிறார். பல பாடல்கள்ல திருமால் எத்தனை அதாவது திருமாலுடைய தச அவதாரங்களையும் பாடுகிறார். வாமன அவதாரத்தை குறித்து பாடுகிறார், உலகளந்த அந்த செய்தியை பாடுகிறார், மண்ணை உண்டு உலகை காட்டிய செய்தியை பாடுகிறார். இப்படி பல பாடல்கள் கிருஷ்ண பரமாத்மாவை கண்ணனை வைத்து பாடியிருப்பார், நாராயணரை வைத்து பாடியிருக்கிறார். அப்படி பாடி கடைசியாக சொல்றார், உதயதாம மார்பான பிரபுடதேவ மகாராஜன் உலகுமாட வாழ்தேவர் பெருமாளே என்றார். பிரபுடதேவ மகாராஜா அவருடைய பெயர் இந்த திருப்புகழிலே இன்றளவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரபுடதேவ மகாராஜாவிற்கும் காட்சி கொடுத்து பக்தர்களுக்கும் காட்சி கொடுக்க முருகப்பெருமான் வந்த செய்தியை குறித்து இந்த இடத்துல பாடுறார். இந்த பிரபுடதேவ மகாராஜாவும் உன் திரு உருவத்தை காண வேண்டும், எல்லாருக்கும் அருள் செய் அப்படிங்கிற மாதிரி இந்த திருப்புகழானது அமைஞ்சிருக்கும். முருகப்பெருமானின் தரிசனம் காண வேண்டும் என்றால் இந்த திருப்புகழை நாம் தினமும் பாராயணம் செய்யலாம். நாளை மற்றும் ஒரு திருப்புகழோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.